காதலன் கொடுத்த பொதியால் வாழ்க்கையை தொலைத்த மருத்துவ பீட மாணவி சிறை அதிகாரிகள் படுகொலை 75 கைதிகளுக்கு எதிராக சிஐடி தீவிர நடவடிக்கை ஹோர்முஸ் நீரிணையை மூடிய ஈரான் புதிய தாக்குதல்களை ஆரம்பித்த அமெரிக்கா ஆபத்தான நிலையில் தமிழ் அரசியல் கைதிகள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தென்னிலங்கையில் வீடொன்றை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு கொலை செய்யப்பட்ட பிரித்தானியாவின் முன்னாள் அமைச்சர் விசாரணையில் வெளிவந்த தகவல் நீர்கொழும்பு சிறை கைதிகளுக்கு எதிராக மனித படுகொலை குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு கொழும்பு சிறைச்சாலையின் கூரை மீது கைதிகள் அண்மையில் நடத்திய போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகியது. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட இளம்பெண் ஒருவரின் முகம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்த நிலையில் இவ்வளவு அழகான ஒரு பெண் ஏன் சிறையில் இருக்கிறார் என்ற கேள்வி பலரும் எழுப்பி வந்தனர். அந்த பெண்ணின் உருக்கமான உண்மை பின்னணியை புலனாய்வு பத்திரிகையாளர் ஒருவர் வெளிப்படுத்தியுள்ளார். குறித்த இளம்பெண் பதுளை மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறு வயதிலிருந்தே கல்வியில் சிறந்து விளங்கிய அவர் 5ஆம் வகுப்பு புலமை பரிசில் பரீட்சையில் சிறந்த சித்தியை பெற்று கொழும்பில் உள்ள பிரபல பெண்கள் பாடசாலையில் இணைத்துள்ளார். நீர்கொழும்பில் உள்ள தனது உறவினரின் வீட்டில் தங்கி படித்து வந்த அவர் கல்வியில் மட்டுமல்லாது வலைப்பந்து விளையாட்டிலும் தேசிய மட்டம் வரை பல விருதுகளை பெற்று பாடசாலை மாணவர் தலைவியாகவும் விழுந்துள்ளார். அவரது உயர்தர படிப்பு காலத்தின் போது தோழிகளுடன் ஏற்பட்ட வாட்ஸ்அப் குழு ஒன்றின் ஊடாக ஒரு இளைஞருடன் நட்பு ஏற்பட்டு அது பின்னர் தீவிர காதலாக மாறியுள்ளது. அந்த காதலை அப்பெண் கண்மூடித்தனமாக நம்பிய நிலையில் காதலன் அவரிடம் நீர்கொழும்பில் உள்ள தனது நண்பரிடமிருந்து சில பொதிகளை பெற்று வருமாறு கேட்டுள்ளார். காதலன் மீதிருந்த அதீத நம்பிக்கையால் அந்த பொதிகளுக்குள் இருப்பது போதைப்பொருள் என்பதை அறியாமலேயே அதனை பல இடங்களுக்கும் கொண்டு சேர்க்கும் கடத்தலில் அவர் பயன்படுத்தப்பட்டுள்ளார். இறுதியில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அந்த பெண் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் நீர்கொழும்பு சிறையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் சிறைக்குள் இருந்த போதே அவரது உயர்தர பரீட்சை முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதில் அவர் அதீத புள்ளிகளை பெற்று மருத்துவ படத்துக்கு தெரிவாகியிருந்த தகவல் தெரியவந்துள்ளது. சிறைச்சாலை கூரையின் மீது ஏறி நின்று தனது உரிமைக்காக குரல் கொடுத்த அந்த மாணவியின் சோக கதை தற்கால இளைஞர் தலைமுறையினருக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வாகவும் எடுத்து காட்டப்படுகின்றது. நீர்கொழும்பு சிறையில் 8 சிறை அதிகாரிகளை கொடூரமாக சித்திரவதை செய்து கொலை செய்த அனைத்து கைதிகளையும் மீண்டும் கைது செய்யவும் அவர்கள் மீது கொலை குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த கொடூரமான கொலைகளில் ஈடுபட்ட சுமார் 75 கைதிகள் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவரையும் அடையாளம் காணும் விசாரணையை குற்றப்புலனாய்வுத்துறை தொடர்ந்துள்ளது. சிறை அதிகாரிகளை மிக கொடூரமான முறையில் சித்திரவதை செய்து கொலை செய்த சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்காக இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் நீர்கொழும்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அனைத்து கைதிகளிடமும் தற்போது விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் சிறையில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை கொண்ட டிவிஆர்களை தேடி காவல்துறையினர் தற்போது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் முழுமையான சோதனையை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற கப்பல் ஒன்றின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரான் மீது புதிய கட்ட தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அங்கீகரிக்கப்பட்ட பாதையிலிருந்து விலகி சென்றதாலும் அதன் கண்காணிப்பு அமைப்புகளை அணைத்துவிட்டு சென்றதாலும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அந்த கப்பலை தாக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் ஹோர்முஸ் நீரிணை மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சைப்ரஸ் நாட்டை சேர்ந்த கப்பல் ஒன்றின் மீது ஈரான் வெளிப்படையாக தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இந்த வாரத்தின் 3வது சுற்று தாக்குதலை நடத்தியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலால் கப்பலின் இயந்திர அறை கடுமையாக பாதிக்கப்பட்டு அது பயணத்தை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் ஒரு மாலுமி காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸெட் தனது சமூக வலைதள பதிவில் வணிக கப்பல்கள் மீதான முந்தைய தாக்குதல்களுக்கு ஈரான் பொறுப்பேற்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு மீண்டும் அதே தவறை செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஈரான் தவறான முடிவை எடுத்துவிட்டது, அதற்கான விளைவை இப்போது சந்திக்கிறது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். முன்னதாக ஒரு வணிக கப்பல் மீது எச்சரிக்கையாக கப்பல் ஏவுகணையை தாங்கள் ஏவியதாகவும் பலமுறை எச்சரித்தும் கேட்க
அனுமதிக்காததால் அந்த கப்பல் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஹோர்முஸ் நீரிணையை மூடியதால் அமெரிக்கா மேற்கொள்ளும் எந்தவொரு ஆக்கிரமிப்புக்கும் கடும் பதிலடி கொடுக்கப்படும் என்று பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் இலக்கு வைக்கப்படும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் வன்முறை சம்பவங்களை பார்க்கும்போது நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பை பெரும் கேள்விக்குறியாகியுள்ளதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் கோமகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த அச்சத்தை வெளிப்படுத்தினார். அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சிறைச்சாலைகளில் கைதிகளும் மனிதர்களே என்ற வாசகம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தாலும் அங்கு கைதிகள் மீது மிலேச்சத்தனமான கொடுமைகளை அரங்கேற்றப்படுகின்றன. அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் பலர் கொல்லப்பட்டுள்ளனர். கைதிகள் யாராலேயும் இருக்கலாம், ஆனால் அவர்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்வது அவசியம். அதே நேரம் இந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது சிறைச்சாலைகளில் நிலவும் இவ்வாறான வன்முறை சூழலை நோக்கும் போது நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் திட்டமிட்ட தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நாம் கருதுகிறோம். அவர்களது பாதுகாப்பு தற்போது பெரும் கேள்விக்குறியாகியுள்ளது என சுட்டிக்காட்டிய அவர், இவ்வாறான சூழலில் சிறைச்சாலைகளுக்குள் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் அதிகாரிகள் காட்டும் மெத்தன போக்கையும் அங்கு இடம்பெறும் மனித உரிமை மீறல்கள் ஆபத்தானது என தெரிவித்துள்ளார். மத்துகம நேபோட பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. நேற்று மாலை வந்த குழு ஒன்றினால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். எவ்வாறாயினும் இந்த சம்பவத்தில் எவ்வித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிரித்தானிய அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர் ஆன் விடேகோம்பின் உயிரிழப்பு குறித்து தீவிர விசாரணைகளை தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் அவரது மரணம் கொலையாக சந்தேகிக்கப்படும் நிலையில் ஆன் விடேகோம்பின் உடல் கண்டெடுக்கப்படுவதற்கு 24 மணி நேரத்துக்கு முன்பே அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இறுதியாக வெளியாகிய ஒரு புதிய தகவலில் விடேகோம் புதன்கிழமை மதியம் சுமார் 12:30 மணியளவில் தாக்கப்பட்டார் என்ற அனுமானத்தின் அடிப்படையில் விசாரணை அதிகாரிகள் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வியாழக்கிழமை காலை 11:40 மணிக்கு டெவோனின் ஹேட்டரில் உள்ள விடேகோம்பின் பங்களாவில் இருந்து அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணை தொடர்பாக கைது செய்யப்பட்ட 26 வயது இளைஞன் தற்போது எந்த குற்றச்சாட்டுமின்றி விடுவிக்கப்பட்டார் என்றும் மேலும் அவர் இனி எந்த விசாரணையின் ஒரு பகுதியாக அவர் இருக்கப் போவதில்லை என்றும் கூறியுள்ளார். கொழும்பு சிறைச்சாலையின் கூரை மீது கைதிகள் அண்மையில் நடத்திய போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகியது. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட இளம்பெண் ஒருவரின் முகம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்த நிலையில், இவ்வளவு அழகான ஒரு பெண் ஏன் சிறையில் இருக்கிறார் என்ற கேள்வி பலரும் எழுப்பி வந்தனர். அந்த பெண்ணின் உருக்கமான உண்மை பின்னணியை புலனாய்வு பத்திரிகையாளர் ஒருவர் வெளிப்படுத்தியுள்ளார். குறித்த இளம்பெண் பதுளை மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறு வயதிலிருந்தே கல்வியில் சிறந்து விளங்கிய அவர் 5ஆம் வகுப்பு புலமை பரிசில் பரீட்சையில் சிறந்த சித்தியை பெற்று கொழும்பில் உள்ள பிரபல பெண்கள் பாடசாலையில் இணைத்துள்ளார். நீர்கொழும்பில் உள்ள தனது உறவினரின் வீட்டில் தங்கி படித்து வந்த அவர் கல்வியில் மட்டுமல்லாது வலைப்பந்து விளையாட்டிலும் தேசிய மட்டம் வரை பல விருதுகளை பெற்று பாடசாலை மாணவ தலைவியாகவும் விழுந்துள்ளார். அவரது உயர்தர படிப்பு காலத்தின் போது தோழிகளுடன் ஏற்பட்ட வாட்ஸ்அப் குழு ஒன்றினூடாக ஒரு இளைஞருடன் நட்பு ஏற்பட்டு அது பின்னர் தீவிர காதலாக மாறியுள்ளது. அந்த காதலை அப்பெண் கண்மூடித்தனமாக நம்பிய நிலையில் காதலன் அவரிடம் நீர்கொழும்பில் உள்ள தனது நண்பரிடமிருந்து சில பொதிகளை பெற்று வருமாறு கேட்டுள்ளார். காதலன் மீதிருந்த அதீத நம்பிக்கையால் அந்த பொதிகளுக்குள் இருப்பது போதைப்பொருள் என்பதை அறியாமலேயே அதனை பல இடங்களுக்கும் கொண்டு சேர்க்கும் கடத்தலில் அவர் பயன்படுத்தப்பட்டுள்ளார். இறுதியில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அந்த பெண் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் நீர்கொழும்பு சிறையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் சிறைக்குள் இருந்த போதே அவரது உயர்தர பரீட்சை முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதில் அவர் அதீத புள்ளிகளை பெற்று மருத்துவ படத்துக்கு தெரிவாகியிருந்த தகவல் தெரியவந்துள்ளது. சிறைச்சாலை கூரையின் மீது ஏறி நின்று தனது உரிமைக்காக குரல் கொடுத்த அந்த மாணவியின் சோக கதை தற்கால இளைஞர் தலைமுறையினருக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வாகவும் எடுத்து காட்டப்படுகின்றது. நீர்கொழும்பு சிறை கைதிகளுக்கு எதிராக மனித படுகொலை குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு தொடரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறைச்சாலையில் இடம்பெற்ற கொலைகளுடன் தொடர்புடைய அனைத்து கைதிகளையும் மீண்டும் கைது செய்து அவர்களுக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு தொடர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 8 சிறைச்சாலை அதிகாரிகளை சித்திரவதை செய்து கொடூர
கொடூரமான முறையில் கொலை செய்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இக்கொடூர கொலைகளுடன் தொடர்புடைய சுமார் 75 கைதிகள் இதுவரையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அடுத்த சில நாட்களில் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அதிகாரிகளை கொலை செய்த அனைத்து கைதிகளையும் அடையாளம் காணும் விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மிக வெற்றிகரமாக முன்னெடுத்து வருவதாகவும் சந்தேக நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பதில் போலீஸ் மா அதிபர் சஞ்சீவ தர்மரத்ன தெரிவித்துள்ளார். கொலையாளிகளை அடையாளம் காண்பதற்காக இச்சம்பவம் நடந்த நேரத்தில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த அனைத்து கைதிகளிடமும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சிறைச்சாலையினுள் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களின் காட்சிகள் அடக்கிய டிவிஆர் இயந்திரங்களை கண்டறிவதற்காக நீர்கொழும்பு சிறைச்சாலையை போலீசார் தீவிர சோதனைக்கு உட்படுத்தி வருகின்றனர். கொல்லப்பட்ட 8 அதிகாரிகளும் அவசர உத்திகள் பிரிவை சேர்ந்தவர்கள் ஆவர். கைதிகளின் கொடூரமான தாக்குதல்கள் மற்றும் சித்திரவதைகளுக்கு உள்ளாகியே இவர்கள் உயிரிழந்துள்ளனர் என்பது மரண பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. சில அதிகாரிகளின் தலைகளில் பெரிய கற்களை போட்டு தலை நசுக்கப்பட்டிருப்பதுடன் சில அதிகாரிகளின் வாய் மற்றும் மலக்குடல் வழியே துடைப்ப கட்டைகளை உட்செலுத்தி மிக கொடூரமான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டுள்ளதாக மரண பரிசோதனை அறிக்கைகள் வெளிப்படுத்தியுள்ளன. இந்த தாக்குதலை நடத்திய கைதிகளின் பெயர்கள் மற்றும் முகவரிகள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் தற்போது விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்து வருவதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர்களிடம் வாக்குமூலங்களை பெற்ற பின்னர் அவர்களை கைது செய்து கொலை குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு தொடர போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டிவிஎன் லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.